நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் லாஸ்ட்ல வந்து கவர் ஆகும். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கான அந்த மசோதா பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில் நிறைவேற்றம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 3ஆம் பாலினத்தவர் அதாவது திருநங்கை திருநம்பி என்ற வார்த்தைக்கு துல்லிய வரையறை அளிப்பதுடன் இந்த பாலினத்தவருக்கு இழைக்கப்படும் குற்றங்களின் தீவிரத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் இந்த நோக்கில் தான் இந்த சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க டைரக்டாக டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்டு கிட்ட என்ன பண்ணால் போதும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து வாங்கினா போதும். ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டெசிக்னேட்டட் மெடிக்கல் போர்ட் கிட்ட இருந்துன்னா ரெக்கமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட இருந்து அந்த சர்டிஃபிகேட் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வந்து வாங்க முடியும். ஸோ முறையாக டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த உரிமைகள் கிடைக்கும் பொருட்டு தான் இந்த சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அந்த தீமைகளையும் வந்து குறைக்கும் பொருட்டு தீவிரமாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டனை சட்டமும் இந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்திருக்காங்க.